கிரவுண்ட் லெவல் தண்ணி வந்து ரொம்ப ஆழமா போயிருச்சு. ஸோ காவேரி தண்ணி இப்போ வந்து பற்றாக்குறை இருக்குது. இது அரசு தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும். எல்லா இடங்களையும் மக்கள் போராட்டம் மனநிலையில் இருக்கிறாங்க. நேற்று கூட மலைக்குடிப்பேட்டில் போராட்டம் பண்ணாங்க. அதனால இந்த புதுக்கோட்டை நகராட்சியில தொடர்ந்து இதே நிலையில்தான் நானே தரையில இறங்கி களத்துல இறங்கி தரையில அமர்ந்து போராட வேண்டிய நிலை வரும் என்று இந்த புதுக்கோட்டை நகராட்சியை நான் எச்சரிக்கின்றேன். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்காமல், பொதுமக்களை கஷ்டத்துக்கு ஆளாக்காமல், இப்பவே குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு டூ வீலர்ல வெளி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பயணம் செல்லக்கூடிய நிலை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. நகராட்சி தூங்கி கொண்டிருக்கிறது. மிக கடுமையா நான் எச்சரிக்கிறேன் நகராட்சியை. இந்த தேர்தல் கமிஷன்ல பர்மிஷன் வாங்கி நான் களத்துல போராட வேண்டிய நிலை வரும் என்பதை நான் என்னுடைய கடுமையான எச்சரிக்கை. விரைவில் போராட்டம் அதிமுக சார்பில் இங்க புதுக்கோட்டையில நடைபெறும். சார், குடிநீர் பஞ்சத்தை போக்குலாம் தரையில் நானே போராடுவேன் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. அவர் காலத்துல அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டாரு. இன்னைக்கு பார்க்க போனா புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது, வெளியே வழிமறிச்சு அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம். இப்பவே போனீங்கன்னா பாத்திரலாம், இல்லாட்டி கூட அடைச்சிருவாரு. அதான் சொன்ன ஒரு 1 ஹவருக்குள்ள நீங்க போனீங்கன்னா பாத்திரலாம். வயலுக்கு வந்து காவிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர்.